ஹலோ காய்ஸ், இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஒன் டாப் அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன் டாப் ட்ரிக்ஸு. இப்போ ஓபி அப்டேட் வந்ததுக்கப்புறமா ஒன் டாப் ரீகால் ஆகுதுன்னு சொல்கிறீங்க எல்லோரும். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கொண்டு வந்திருக்கேன். செட்டிங்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ண ஒன் டாப் செட்டிங்ஸ் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். நீங்கள் எனிமி அடிக்கிறீங்கன்னா மண்டே கீழே கொஞ்சம் கீழே வச்சு தூக்குனீங்கன்னா விழுவும். லாங் இருந்துச்சுன்னா காலு கீழே இருந்து ஷார்ட் இருந்துச்சுன்னா சி ஷேப் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒன் டாப் இந்த மாதிரி. நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். நான் உங்களுக்கு நிறையா வீடியோ போட்டிருப்பேன். காய்ஸ், இதுதான் என்னோடய சென்சிட்டிவிட்டி பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஃபயர் பட்டன் சைஸ் நீங்கள் ஃபயர் பட்டன் சைஸ் நீங்கள் 48 68 ட்ரை பண்ணி பாருங்கன்னா 68 ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒன் டாப் கொடுத்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரீகால் ஆகும். அப்டேட்டுக்கு அப்புறமா இப்போ எப்படி ரீகால் ஆகுது பாருங்கள், அந்த மாதிரி ரீகால் ஆகும். நீங்கள் டிஃபால்ட்லேருந்து ப்ரீசிஷன் ஸ்கோப் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்போதுமே கன் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு மேப்பை தொட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வரும் ஒன் டாப் டிப்ஸு. நான் 5 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விளையாண்டுருக்கேன். அதனால் எனக்கு ஈஸியாக வருது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ட்ரைனிங்கில் இப்போ எவ்வளோ அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வரும். இப்போ ஏம் ப்ரீசிஷன் ஸ்கோப்பில் வச்சுக்கோங்க. அது எனக்கு கொஞ்சம் ரீகால் ஆகாத மாதிரி தெரியுது. ஜென்ரல் 148 வச்சுக்கோங்க. அது எனக்கு ரீகால் ஆகாமல் நல்லா ஒன் டாப் வர மாதிரி தெரியுது. ரெட் டாட் 192. மித்த எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது டெசர்ட்டிகளுக்கு. ஏன்னா ஸ்கோப் கிடையாது டெசர்ட்டிகளுக்கு. அதுக்கு ஒரு ஃபோன் செட்டிங்ஸ்க்கு வந்துக்கோங்க. ஃபோன் செட்டிங்ஸில் பாயிண்டர் ஸ்பீடுன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ போன அப்டேட்டெல்லாம் பாயிண்டர் ஸ்பீடு ஃபுல்லாக வச்சா தான் நல்லா இருந்துச்சு ஒன் டாப் அடிக்க. இப்போ இங்கே ரீகால் ஆகுதுன்னு சொல்லுது. பாயிண்டர் ஸ்பீடை ஃபுல்லாக இருந்தது ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. பாயிண்டர் ஸ்பீடை ஃபுல்லாக குறைச்சி வச்சிங்கன்னா ஒன் டாப் நல்லா வரும். இதுதான் என்னோடய ஃபோன் செட்டிங்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான். மெயினாக கன் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் உள்ளே போய் விளாண்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்துட்டேன். நீங்கள் எனிமி எவ்வளோ ஷார்ட் இருந்தாலும் பயப்படவே கூடாது. நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கீங்க. புரிஞ்சா நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எனிமி அவன் பார்க்கல வந்தாங்க. எனக்கு ஃபோன் ஸ்ட்ரக் ஆகிட்டு வீடியோ எடுத்ததுனால வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். பச்சை பார்த்த மாதிரி சுட்டுருக்கான். வச்சுருவோம். வச்சுக்கோ. யூஎம்பியில் எப்படி ஒன்றாகும். உங்களுக்கு யூஎம்பியில் எக்ஸ்ட்ரா ட்ரிக்ஸ் வேணுமா சொல்லுங்கன்னா அதுவும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோக்கு நான் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டேன். அதில் இமேஜிக் ட்ராக்ல நான் தனியாக ஒரு ரூம் எடுத்துருக்கேன். அதில் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாமே. எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் அடிக்க முடியும். இந்த இடத்துல நான் கன்சிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்லோவெல்லாம் டப்புன்னு போட்டு முடிச்சிடலாம். அதனால் அடிக்கவே முடியாது. வரும் எப்படி அடிக்க முடியாது, அழிச்சு பிடிச்சிடும். அந்த இடத்துலலாம் ஷார்ட்ரதுலாம் ஒன் டாப்பு அந்தளவுக்கு டெசர்ட்டிகள் எவ்வளோ வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் நல்லா எந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒன் டாப் நல்லா ஆகும். ஏன் நீங்கள் மொபைலில் கூட ஒயிட் போகிற மாதிரி ஆடலாம். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கீங்களோ அந்த பாருங்கள். ஆனால் அந்த டப்பு இந்த எம்என்எக்ஸ்னு அவங்க கூட மோசமாக கூட நீங்கள் ஆடலாம். நாங்கள் போக்குவரத்து வெளிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஜோக்கர் மாதிரி ஏறுறானுங்கெல்லாம் அடிச்சிருவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நல்லா அடிக்க முடியும். இங்கேயே அழிக்க பிடிச்சிருவானுங்க. நான் உங்களுக்கு இதோட பார்த்து நான் யூடியூப்பில் நான் போடுற ரூம் மேட்சில் ஒன் டாப்பு டாட்டா ஏசி. இப்போ நம்ம நான் இப்போ ஒன் டாப் எடுத்துகிட்ருக்கேன். நான் இப்போ பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். பார்ட் 2 போடுறேன். இப்போ நீங்கள் நல்லா ஒன் டாப் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அப்போ நல்லா வந்துருங்க. இங்கே நல்லா விழுந்துருங்க எல்லாருக்கும்.
நீங்களும் நான் எங்கள் மச்சான் ஒரு கில்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் TN49 பாய்ஸ்னு. அந்த கில்டில் ஜாயின் பண்ணோன்னா உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேர்த்து விடலாம். எல்லாம் ஹீரோய்க்கு மேலே இருக்கணும் கைஸ், அதான் வந்து சேர்த்துருவோம். ஹீரோய்க்கு மேலே ஒரு வாட்டியாச்சும் மாஸ்டர் எடுத்துருக்கணும். கில்டில் ஜாயின் பண்ணிக்கணும். யூஐடியை கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் உங்களுக்கு கில்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். விக்கி தோணுன்னு ஒரு ஐடியிலேருந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க, கில்ட் ரெக்வஸ்ட்டு. அந்த நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்த பற்றி எங்களுக்கு வரலாம். லெவல் 3 நேற்று தான் ஓப்பன் பண்ணலாம். அந்த கில்டை ஒரு நாளே ஏற்றிட்டோம். நீங்கள் கில்டில் ஜாயின் பண்ணோன்னா உங்கள் யூஐடியை மறக்காமல் கமெண்ட் பாம்லாம் தூக்கி போடுறாங்க. உங்களுக்கு ரூம்மேட்ஸ் நான் வந்து எடுத்து தனியாக போடுறேன். ரூம்மேட்ஸ் வேணா சொன்னால் தனியாக எடுத்து போட்டுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். அதில் எப்படி உங்களுக்கு புது வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள், இன்றைக்கி நான் எடிட் பண்ணி போட்டுடுறேன். உங்களுக்கு ஒன்டா படிக்கும் போது எப்போயுமே நல்லா ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு, அப்போ தான் ஒன்டா மேலே வைக்கணும். அவன் எப்படி அண்ணா எப்படி வச்சான் பாருங்க. ஒன்டா பொறுத்த வரைக்கும் மூமெண்ட்டு ட்ராகு, அதுக்கப்புறமா கன்ஸ் வச்சு, இது 3 தான் முக்கியம். செட்டிங்ஸ் கொடுங்க. ஒரு பார் வீடியோ நடுக்குன்னா கூட இல்லை, கன்ஸ்கின்னு முக்கியமே இல்லை. எனக்கு வந்து கன்ஸ்கின்லாம் அவ்வளோவும் கிடையாது. சும்மா நான் வந்து டாப்அப்லாம் பண்ண மாட்டேன். இப்போ தான் எனக்கு 500 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணியிருந்தேன். நீங்களும் வேறு காட்டில் வேஸ்ட் பண்ணுறேன். நான் டாப்அப் பண்ணுறேன், நீங்கள் டாப்அப் பண்ணுறாரு, பிஎஸ்ல டாப்அப் பண்ணுறேன், நீங்களும் டாப்அப் பண்ணுறீங்க. காசு வேஸ்ட் தான். அதுக்காச்சும் நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம். எனிமியை நீங்கள் பார்த்தோன்னே அவன் எங்கிட்டு இருக்கான், என்ன மாதிரி அடிக்க போகிறான்னு யோசிக்கணும். அப்போ தான் அவங்களால ஒன்டா படிக்க முடியும். இப்போ எனிமி லெஃப்ட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவன் அடிக்க ஓரி நோட்டு வெளில வந்தோடனே நான் டக்குன்னு லால் பண்ணேன். அந்த மாதிரி அவ்வளோதான், முடிச்சு விட்டேன். அவ்வளோதான். என் கூட டீம் போட்டு விளாடணுன்னா உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட டீம் போட்டு விளாடணும் யூஐடி கமெண்ட் பண்ணி டீம் வந்துடுங்க. ரெடி கில்டில் ஜாயின் பண்ணுறாங்க சொன்னீங்க, நீங்கள் யூஐடி போட்டு கில்டில் போட்டுவிடுங்க. நான் ஏதாச்சும் உங்கள் 2 வரி முடியல, ரெண்டுமே என்னென்னா 2த்துக்குமே கில்டு டீம்னு போட்டுவிடுங்க. 2 கிலோ சேர்த்துடணும். அதுக்கு நாங்கள் வந்து செலக்ஷன் வைப்போம். ஒரு 8 பேரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டுக்குவோம். 4 பேராக போடுவோம். இதில் எந்த டீம் ஜெயிக்குதோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதோ அவங்களால நாங்கள் கில்டில் சேர்ப்போம். ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, வந்து இங்கேருந்து வீடியோ கட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட படித்து முடிச்சிடுவோம். பார்க்கவே போட்டானுங்களா? அவ்வளோதான், இப்போ வீடியோ முடிச்சுக்குவோம். பாய், டாட்டா, see you later.